இப்போ தயாரிப்பாளர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் இடையில வந்து ஒரு இந்த ஓடிடி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட ஓடிடி பிரச்சனையும் இவங்க வந்து சரியா புரிஞ்சுக்காம பேசிட்டே இருக்கிறாங்க. 2002க்கு அப்புறம் திரையரங்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து 50% மேல குறைஞ்சி போச்சு. இது உங்ககிட்டையும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஏன்னா எல்லா கணக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் குறிப்பா இந்தியாவிலேயே பெரிய பிக்கஸ்ட் செயின் வந்து பிவிஆர். ஏறத்தாழ 1800 ஸ்கிரீன் வச்சிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா. தமிழ்நாட்டில் வந்து 150 ஸ்கிரீன் வச்சிருக்காங்க. அவங்க கடந்த 4 காலாண்டுலையும் ஒவ்வொரு காலாண்டுலையும் 200 கோடி 250 கோடி நஷ்டங்கிறத பக்காவா ஒரிஜினல் அக்கௌண்டோட கொடுக்குறாங்க. அப்போ அவ்வளவு மோசமா திரையரங்க தொழில் இருக்குங்கிறது தெரியுது உங்களுக்கு. என்ன காரணம்? 4 வாரத்தில் ஓட்டிட்டு வருதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தெலுங்குடைய ஃபுட்பால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துருச்சு. இதை நாங்கள் நிறையா தடவை எடுத்து சொல்லிட்டோம். இவங்க அதை கேட்குற மாதிரி இல்லை. இவங்க வந்து தயாரிப்பு செலவை கட்டுப்படுத்தி படங்களை வந்து லாபகரமாக வந்து செய்யணும் இல்லாமல் ஓடிடிக்கு விற்கிறதுலே குறியா இருக்கிறாங்க. நாங்கள் முதலே சொல்லியிருந்தோம்ல, ஓடிடிக்கு நீங்கள் தனியாக படம் எடுத்து விற்றுங்க, நாங்கள் வேணான்னு சொல்லவே இல்லை. இப்போ என்ன நடந்தது? ஓடிடிக்கு டைரக்டாக ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருந்தாங்க. சூர்யா 2 படம் கொடுத்துருந்தாரு, தனுஷ் படம் கொடுத்துருந்தாரு, எல்லாம் ஓடிடி டைரக்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்துருந்தாங்க. இப்போ அவங்க வாங்குறது இல்லை, தியேட்டருக்கு போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. இதுதான் நடக்குன்னு எங்களுக்கு முதலே தெரியும். ஏன்னா ஒரு படம் திரையரங்கில் ஓடினா மட்டும்தான் ஜனங்களுக்கு வந்து அதோட ரீச் ஆகும். அதுக்கப்புறம் தான் நல்ல படமே தெரிஞ்சுன்னா ஓடிடியில் பார்க்கறதுக்கு விருப்பப்படுவாங்க. அதனால தான் அவங்க தெளிவாக இப்போ சொல்லிட்டாங்க, நாங்கள் திரையரங்குடைய வசூலை கணித்து தான் அதை அனுசரிச்சு தான் விலை கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் சொல்கிறோம் உங்ககிட்ட, நீங்கள் வந்து எப்படி வந்து கொரோனா காலத்துக்கு முன்னால் ஒரு 10 கோடி ரூபா வாங்கிட்டு இருந்த நடிகருக்கு கொரோனாவுக்கு அப்புறம் ஓடிடிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்துன்னா அதே நடிகர்களுக்கு நீங்கள் 60 கோடி ரூபாய் 70 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சிங்க. என்ன காரணம்? ஓடிடியில் பெரிய விலை கிடைக்குது. ஒரு தனுஷோட ஜெகமே தந்திரம் படம் வந்து 52 கோடி ரூபாய்க்கு ஓடிடிக்கு டைரக்ட் ஸ்ட்ரீமிங்க்கு வாங்கினாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே 10 கோடி கொடுத்த நடிகருக்கு 50 கோடியை மாற்றினீங்க, நீங்கள் 60 கோடியை மாற்றிட்டீங்க. இப்போ என்னாச்சு? ஓடிடி அந்த 52 கோடிக்கு எந்த படத்தை வாங்கினாங்களோ அந்த படத்தை இப்போ 20 கோடி 15 கோடி கேட்குறாங்க. அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சம்பளத்தை குறைக்கணும். அது இல்லாமல் இல்லை எங்களுக்கு ஓடிடி வேலை 4 வாரம்னா தான் கிடைக்குது, 8 வாரம்னா கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி ஓடிடியில் படம் போடுறதே நீங்கள் புரிஞ்சுருந்தீங்கன்னா, எப்படி உங்களுக்கு ஓடிடியில் படம் போடுறதுக்கு சுதந்திரம் இருக்குதோ அதே மாதிரி என்னுடைய தியேட்டரில் என்ன படம் போடுறங்கிற முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இருக்குது. அதனால் நாங்கள் வந்து கண்டிப்பாக 8 வாரத்துக்கு கீழே ஸ்ட்ரீமிங் ஆகக்கூடிய படங்களை திரையரங்களை போடுறது இல்லைங்கிறத எங்களுடைய தனிப்பட்ட எல்லாருடைய கருத்து அதுதான், எங்களுடைய மெம்பருக்கு கருத்து எல்லாம். அதனால் நான் என் தியேட்டரில் போட மாட்டேன். 8 வாரத்துக்கு கம்மியாக பார்த்து ஸ்ட்ரீமிங் பண்ணுற மாதிரி படத்தை நான் போட மாட்டேன். எனக்கு 8 வாரத்துக்கு நீங்கள் தள்ளி தான் நாங்கள் போடுவேன்னு சொல்கிற படத்தை நான் போடுவேன். உங்களுக்கு எப்படி போடுறேன்னு சொல்கிறதுக்கு ரைட் இருக்குது, அது மாதிரி போட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரைட் இருக்குது. இப்போ இன்றைக்கு கூட நடிகர் சங்க தலைவர் திரு நாசர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது எங்களை எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கு இவங்க அழைக்கவே இல்லை, அதே சமயத்தில் வேலை நிறுத்தத்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு இருக்காரு. நாசருடைய கருத்தில் நானும் உடன்படுறேன். வேலை நிறுத்தங்கிறது தீர்வல்ல. வேலை நிறுத்தம் பண்ணி சரி வேலை நிறுத்தம் பண்ணுறீங்க, அப்புறம் யார்கிட்ட பேச போகிறீங்க? அதே நடிகர்கிட்ட தான் பேச போகிறீங்க. அதுக்கு இப்போ அவங்க சொல்கிறாங்க, எந்த மின்னஞ்சலும் எங்களுக்கு வரல, எந்த தபாலும் எங்களுக்கு வரல அப்படின்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பொதுக்குழு என்ன சொல்கிறீங்க? நாங்கள் எழுதின எடுத்துக்கு பதில் இல்லைங்கிறீங்க. இதுலேயே முரண்பாடு இருக்குது. நீங்கள் எந்த பதில் தபாலும் எழுதலை, எந்த மின்னஞ்சலும் கொடுக்கணும் நாசர் சொல்கிறாரு. அவரும் அசோசியேஷன் தலைவர் தான் அவர். அப்போ நீங்கள் அவருக்கு ஃபோன்லேயே இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நாசர் நமக்கு வேண்டாதவர் அல்ல, அங்கே இருக்கிற செயலாளர் விஷால் நம்மளுக்கு வேண்டாதவர் அல்ல. நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணியே பேசலாம். சார் இந்த மாதிரி இருக்க ஒரு பேச்சுவார்த்தைக்கு வாங்க, நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பொதுக்குழு போட வேண்டியது, தீர்மானம் போட வேண்டியது, வேலை நிறுத்தம். இந்த வேலை நிறுத்தத்துக்கு எந்த தரப்பிலிருந்து ஆதரவு கொடுக்க மாட்டோம். திரையரங்கு உரிமையாளர் தாங்க வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுக்க மாட்டோம். நடிகர் சங்கம் ஆதரவு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, நாங்களும் ஆதரவு கொடுக்க மாட்டோம். ஏன்னா சும்மா அனாவசியமாக வேலை நிறுத்த வச்சிங்கன்னு சொல்லிட்டு என்ன கணக்கில் வைக்கிறீங்க? நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு அவங்கள கூப்பிடுங்க, பேசுங்க. முடியலையா யாரோ ஒரு மத்தியத்தை வச்சு பேசுங்க. எல்லாம் முடியலன்னா அப்புறம் போங்க வேலை நிறுத்தத்துக்கு. சும்மா எடுத்தோன்னா மீட்டிங் போட வேண்டியது, வேலை நிறுத்தம் அறிவிக்க வேண்டியதுன்னு போட்டுட்டுனா அந்த வேலை நிறுத்தத்துக்கு தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கம் நிச்சயமாக ஆதரவு கொடுக்காது. இல்லை, இது வந்து எப்படின்னா டிவியில் சீரியல் வருது பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இதுவும். இதை நம்ம வந்து ஒன்று தடுக்க முடியாது. அது அவங்களுடைய இதுக்கு அவங்க செய்தான் செய்வாங்க. இப்போ நாடகம் நடந்துட்டு இருந்தது, நாடகத்துக்கு அப்புறம் சினிமா வந்தது, சினிமா வரும்போது நாடகம் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் டிவியில் வந்து டிவி வந்தது, டிவி வந்ததுக்கு நிறைய சீரியல் வந்தது, அப்புறம் சினிமா வந்துட்டு தான் இருக்குது. அது மாதிரி ஓடிடி வெப்சைட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி இப்போ சீரியல்கள் மற்றது போக்குவரத்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண தான் செய்வாங்க. அவங்களுடைய இதுக்கு வந்து தீனி ஓடணும் இல்லைங்களா? அவங்க வந்து வெறும் சினிமா மட்டும் விஜயங்களாம் ஓட்ட முடியாதுன்னு அவங்க வெப் சீரிஸ்லாம் செய்கிறாங்க.
அது ஒரு தொழில் அது. இல்லைன்னா இப்போ வந்து ஒரு 3 மணி நேரம் படமா வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆனாதான் இவங்க வந்து விலை பேசுவாங்கிறாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ½ அன் ஹவரா 20 மினிட்ஸா ஒரு 8 எபிசோடா போட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்களே, இது எப்படி இது வந்து தியேட்டருக்கும் இதுக்கான அந்த இல்ல அது வந்து எப்படின்னா அவங்க அதுக்குன்னே வந்து வெப் சீரிஸ்க்குனே தனியா கதை எழுதுறாங்க, தனியா படம் எடுக்கிறாங்க. இப்போ அதையும் சீரியல் எப்படி இருக்காங்க, தினசரி சீரியல் ஷூட்டிங் 100 ஷூட்டிங் நடந்துட்டு தான் இருக்குது. அது மாதிரி தான் வெப் சீரிஸ்க்கு அவங்க ஷூட் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனால் அதில் ஒரு பயங்கரமான கொடுமை என்ன, வெப் சீரிஸுக்கு எந்த விதமான சென்சாரும் கிடையாது. நீங்கள் இந்த வெப் சீரிஸில் வரக்கூடிய டயலாக் அதனுடைய சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். மத்திய அரசு இதை வந்து கண்காணிக்கணும். எல்லா திரையரங்குகளுக்கும் சின்ன சொல்ல போனால் திரைப்படங்களுக்கு முழுக்க தெரியும் சென்சார் தீவிர எவ்வளவு கடுமையாக இருக்குதுன்னு சொல்லி. ரத்தம் தெரிக்கக்கூடாது, வார்த்தை பேசக்கூடாது. அங்கே பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸில் பூராமே கெட்ட வார்த்தைகள், எல்லாமே ஆபாச காட்சிகள். இதை வந்து மத்திய அரசு வந்து தடை பண்ணணும். இப்போ இவருடைய ஜனநாயகன் அது பார்த்துட்டாங்க, நேற்று பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எப்போ வெளியாக வாய்ப்பு இருக்கு? அநேகமாக வந்து 7ஆம் தேதி அல்லது 14ஆம் தேதி வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நேற்றுக்கு நான் கேள்விப்பட்டேன். இப்போ அது ஆல்ரெடி பாதி பேர் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டாங்கன்னு சொல்றாங்கன்னா இனி அது தியேட்டருக்கு வந்தால் அதோட வரவேற்பு எப்படி இருக்கு? நிச்சயமா அந்த படத்தை பொறுத்த அளவில் எப்போ வந்தாலும் வரவேற்பு இருக்கும். பார்த்தவங்களே வந்துட்டு திரும்பி பார்க்க தான் போறாங்க. என்னன்னா தியேட்டர்ல பார்க்கறதுக்கும் டிவியில் பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. விஜய் மாதிரி ஒரு பெரிய மாஸ் ஆர்டிஸ்டுடைய படங்கள் வந்து கண்டிப்பாக தியேட்டருக்கு வரும்போது பெரிய வரவேற்பு இருக்கும். நாங்கள் நம்புறது நிச்சயமா வந்து அந்த பொங்கலுக்கு வந்திருந்த ஜனவரி 9ஆம் தேதி வந்திருந்தா இருக்கக்கூடிய வரவேற்பு காட்டிலும் இப்போ இருக்கிற வரவேற்பு கம்மியாக இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் படம் பார்த்துருக்காங்க. ஆனால் அதுக்காக வேண்டி நிச்சயமா ஆடியன்ஸ் எல்லாம் கண்டாய் இன்னொரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. பெரிய வரவேற்பு இருக்கும். மே 7 அல்லது 14ஆம் தேதி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ எப்பவுமே சம்மர் வெக்கேஷன்ல பார்த்தீங்கன்னா முன்னணி நட்சத்திர படம் வரும். இந்த ஒரு 3 வருஷமாவே வரலையேனா அது எப்படின்னா எல்லா முன்னணி நட்சத்திரங்களும் வருஷம் 1.5 வருஷத்துக்கு ஒருக்காத ஒரு படம் நடிக்கிறாங்க. அப்புறம் எப்படி ஜனவரி இந்த மாதிரி லீவில் வரும்? இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு ரஜினிகாந்த் ஒரே ஒரு படம் தான் இருக்குது. கமலஹாசன் ஒரு படம் கூட இல்லை, இன்னும் ஒரு ஆரம்பிக்கவே இல்லை. ஆச்சுங்களா? விஜய் படம் ஷூட்டிங்கே இல்லை, அவர் பாட்டில் அவர் இந்த படத்தோட கடைசின்னு முடிச்சிட்டாரு. அஜித் படம் ஷூட்டிங்கே ஆரம்பிக்கல. சிம்பு படம் இப்போ தான் வந்து அரசன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சூர்யா படம் ஒன்று வருது இந்த லீவில், வந்து சூர்யா படம் ஒன்று வருது, தனுஷ் படம் ஒன்று வருது. இப்படி தான் பெரிய நடிகர்கள் யாருமே வந்துட்டு சிவகார்த்திகேயன் படம் பார்த்தீங்கன்னா எந்த படம் ஆரம்பிக்கல. அவங்க இன்னும் 6 மாசமா அவங்க சும்மாவே தான் போயிட்டு இருக்கிறாங்க. இப்படியே வந்து பெரிய நடிகர்கள் யாருமே கோடிகளில் சம்பளம் வாங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுனா 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இந்த படத்தோட ஸ்கேர்சிட்டி காரணம். அது வெறும் தமிழ் மொழியில மட்டும்தான் இல்லை இந்தியாவில் இருக்க எல்லா மொழியிலும் இதே நிலைமை தான். எல்லா மொழியும் இதே நிலைமை தான்.